நீங்க இந்த மாநாட்ட வந்து ஒரு கபட நாடகம் அப்படின்னு சொன்னீங்க. எந்த அடிப்படையில இத ஒரு கபட நாடகம் அப்படின்னு சொல்றீங்க? இந்த கபட நாடகம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில வார்த்தைகள் சொல்றேன். இன்னொரு 2 பிரிவினர நான் சொல்றேன். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, சிறுபான்மையர்ன்னு சொல்றேன். அந்த சிறுபான்மையினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பணவெறியர்கள், பதவி வெறியர்கள், அரசியல் நோக்குள்ளவர்கள சிறுபான்மையினர்ன்னு சொல்றேன். பெரும்பான்மையானவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பொதுமக்கள், அப்பாவி பொதுமக்கள். இவர்களை ஏமாற்றுவதற்காக இவர்கள் போட்ட நாடகம், கபட நாடகம்னு சொல்றேன். சரி. இப்போ இந்த இடத்துல தமிழ்நாட்டோட முக்கிய கட்சிகள் யார் யார்? திராவிட முன்னேற்றக் கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், இப்போ விடுதலை சிறுத்தை பிஜேபி. கட்சி, இப்போ பிஜேபி, இப்போ அடுத்து வந்து நாளை பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கூட்டணி கழகம். கட்சிகள். மற்றவங்க எல்லாருமே கூட்டணி கட்சிகள். லெட்டர் பேட் கட்சிலாம் இப்போ விட்டுருவோம். கூட்டணி கட்சிகள் எல்லாருமே இருக்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே சேர்ந்து நடத்துன நாடகம்னு நான் சொல்றேன். எப்படி நீங்க இதுக்கு பேக்கிரவுண்ட் நீங்க பார்க்கணும். ஃபர்ஸ்ட்டு ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம், இங்க வந்து நான் வந்து மாநாடு போடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே, முதல்ல என்ன பண்ணியிருக்கணும்? அரசியல்ல ஆட்சியில இருக்கிறவங்க, அத வந்து பிசுபிசுப்புத்து போக வச்சிருக்கணும்.